அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 165வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி சபை உரையாளர் அதிகாரம் 5 முதல் 8 வரை. சபை உரையாளர் அதிகாரம் 5. கடவுளுக்கு கொடுக்கும் வாக்கை பற்றிய எச்சரிக்கை. கடவுளின் கோவிலுக்கு செல்லும்போது விழிப்புடன் இரு. மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக சில சொற்களே சொல். கவலை மிகுமானால் கனவுகள் வரும். சொல் மிகுமானால் மூடத்தனம் வெளியாகும். கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலந்தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பங்கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன்மீது சினங்கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன். கனவுகள் பல வரலாம், செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம். நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட. உலக வாழ்க்கை பயனற்றது. ஒரு மாநிலத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்படாதிருப்பதையும் நீ காண்பாயானால் வியப்படையாதே. ஏனெனில் அலுவலர்களுக்கு மேல் அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கும் மேலதிகாரிகள் உள்ளனர் என்றும் சொல்வார்கள். பொதுநலம் நாட்டு தொண்டு என்ற சொற்களும் உன் காதில் விழும். பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமல் போகிறார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயனுண்டு? வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம். ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வப்பெருக்கி அவரை தூங்கவிடாது. உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஒருவர் ஒரு நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது, ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர். வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இது கொடிய தீங்காகும். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மேலுகிறார். காற்றை பிடிக்க பாடுபடுகிறார். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் நம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலம். அதுவே தகுந்ததாகும். கடவுள் ஒருவருக்கு பெருஞ்செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. தம் வாழ்நாள் குறுகியதாயிருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறார். சபை உரையாளர் அதிகாரம் 6. உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன். கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையையும் கொடுக்கிறார். ஆம், அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை துய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை. அடுத்தவர் ஒருவர் அவற்றை துய்த்து மகிழ்கிறார். இங்கே பயனின்மையும் கடுந்துயரமும் காணப்படுகின்றன. ஒருவருக்கு 100 பிள்ளைகள் இருக்கலாம். அவர் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பம் அடையாமலும் இறந்த பின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரை விட கருச்சிதைந்த பிண்டமே மேல் என்கிறேன். அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை. அது இருளில் மறைகிறது. அதன் பெயரை இருள் மூடிவிடும். அது கதிரவனை கண்டதுமில்லை, எதையும் அறிந்ததுமில்லை. ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது. வாழ்க்கையில் இன்பம் துய்க்காமல் 2000 ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதைவிட மேலானவர் இல்லை. ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா? வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார், ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. இப்படி இருக்க மதிகேடரை விட ஞானமுள்ளவர் எவ்வகையில் மேலானவர்? அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும்
அதனால் அவருக்கு பயன் என்ன? இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு இருப்பதே மேல். ஆனால் இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும். மனிதர் யாரென்று நமக்கு தெரியும். தம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது. பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும். அதனால் மனிதர் அடையும் நன்மை என்ன? மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலைப் போல மறைவது. அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும்? தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்? சபை உரையாளர் அதிகாரம் 7. வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள். விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகழே மேல். பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது. விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது. ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர். சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். ஞானமுள்ளவரின் உள்ளத்தில் துக்க வீட்டின் நினைவே இருக்கும். மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும். மூடர் புகழ்ந்துரைப்பதை கேட்பதினும் ஞானி இடுத்துரைப்பதை கேட்பதே நன்று. மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எறியும் முச்சடி படபடவென்று வெடிப்பதை போன்றது. அதனால் பயன் ஒன்றுமில்லை. இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். கைகூலி உள்ளத்தை கரைப்படுத்தும். ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கொடாதே. மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம். இக்காலத்தை விட முற்காலம் நற்காலமாயிருந்ததேன் என்று கேட்காதே. இது அறிவுடையோர் கேட்கும் கேள்வி அல்ல. மரபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்ந்திருத்தல் வேண்டும். இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது. பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும். ஞானமுள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும். அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே. கடவுளின் செயலை சிந்தித்துப்பார். அவர் கோணலாக்கினதை நேராக்க யாரால் இயலும்? வாழ்க்கை இன்பமாயிருக்கும்போது மகிழ்ச்சியோடிரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளாவண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். நேர்மையானவர் நேர்மை உள்ளவர் இருந்தும் மாண்டழுகிறார். தீயவரோ தீமை செய்கிறவராய் இருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார். நேர்மையாய் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறி கொண்டவராய் இராதீர். அந்த வெறியால் உம்மையே அழித்து கொள்வானேன். தீமை செய்வதிலும் மூடராயிருப்பதிலும் வெறி கொண்டவராய் இராதீர். காலம் வருமுன் நீ விரியேன் சாக வேண்டும்? ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் போது அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர். நீவிர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர். ஒரு நபருக்கு 10 ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானமுள்ளவருக்கு ஞானம் மிகுதியாக வலிமை தரும். குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை. பிறர் கூறுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர். அவ்வாறு செய்தால் வேலைக்காரர் உம்மை இகழ்ந்ததையும் நீவீர் கேட்க நேரிடும். நீவீர் எத்தனை முறை பிறரை இகழ்ந்தீர் என்பது உமக்கே நன்றாய் தெரியும். இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கி பார்த்தேன். நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் இயலாமல் போயிற்று. ஞானம் நெடுந்தொலைவில் உள்ளது, மிக மிக ஆழமானது. அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன். கொடியவராய் இருத்தல் மூடத்தனம் என்பதையும் மதிகேடரை போல செயல்புரிதல் அறிவுகெட்ட நடத்தை என்பதையும் தெரிந்து கொண்டேன். சாவை விட கசப்பானதொன்றை கண்டேன், அதுதான் பெண். அவள் உனக்கு காட்டும் அன்பு ஒரு கண்ணியைப் போல அல்லது ஒரு வலையைப் போல உன்னை சிக்க வைக்கும். உன்னை சுற்றி பிடிக்கும். அவளின் கைகள் சங்கிலியைப் போல உன்னை இருக்கும். கடவுளுக்கு உகந்தவனே அவளிடமிருந்து தப்புவான். பாவியோ அவளின் கையில் அகப்படுவான். ஆம், நான் ஒன்றன் பின் ஒன்றாய் ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபை உரையாளர். வேறு ஆராய்ச்சிகளும் செய்தேன், அவற்றால் மிகுந்த பயன் அடையவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது, மனிதன் எனத்தக்கவன் 1000ல் ஒருவனே என்று கண்டேன். பெண் எனத்தக்கவள் யாரையுமே நான் கண்டதில்லை. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே. கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவையே. சபை உரையாளர் அதிகாரம் 8. ஞானமுள்ளவருக்கு யார் நிகர்?
உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும்? ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும், அதிலுள்ள கடுகடுப்பை நீக்கும். அரசனுக்கு அடங்கி நட. கடவுளின் பெயரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கி நட. அரசன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்பவன். எனவே அவன் முன்னிலையில் இருந்து பதற்றப்பட்டு போய்விடாதே. அவன் எதிர்த்து கிளர்ச்சி செய்யாதே. மன்னன் சொல்லுக்கு மறு சொல் இல்லை. எனவே ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவனை யார் கேட்க முடியும்? அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது. அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு, செய்ய வேண்டிய முறையும் உண்டு. ஆனால் அவல நிலையில் உள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்லாரும் இல்லை. காற்றை அடக்க எவனாலும் இயலாது. அதுபோல தன் சாவு நாளை தள்ளி போடவும் எவனாலும் இயலாது. சாவெனும் போரினின்று நம்மால் விலக முடியாது. பணம் கொடுத்தும் தப்ப முடியாது. நல்லாரும் பொல்லாரும். உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றி சிந்தனை செய்தபோது இவற்றையெல்லாம் கண்டேன். ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது. பொல்லார் மாண்ட பின் அடக்கம் செய்யப்படுகின்றனர். அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்திலிருந்து வீடு திரும்பி அந்த பொல்லார் தீச்செயல் புரிந்த ஊரிலேயே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள். எல்லாம் வீணான செயலே. மக்கள் தீமை செய்ய துணிவதேன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான். இதற்கு காரணம், பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள். ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது. ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை. வேறொரு பொருத்தமற்ற காரியமும் உலகத்தில் காணப்படுகிறது. சில வேளைகளில் பொல்லாருக்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கிறது, நல்லாருக்குரிய பயன் பொல்லாருக்கு கிடைக்கிறது. இது பொருத்தமற்றது என்கிறேன். எனவே மனிதர் களிப்புடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். உண்பதும் குடிப்பதும் களிப்பதுமேயன்றி மனிதருக்கு உலகில் நலமானது வேறேதும் இல்லை. உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே. நான் ஞானத்தை அடையவும் உலகில் நடப்பதை அறியவும் முயன்றபோது இதை கண்டதில்லை. ஒருவர் அல்லும் பகலும் கண் விழித்திருந்து பார்த்தாலும் கடவுள் செயலை அவரால் புரிந்து கொள்ள இயலாது.